பல்வேறு செய்திகளை சொல்லி சென்ற மாநில அமைச்சர்களே, எதிர்கட்சி தலைவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் தமிழகம், கேரளா, பாண்டிச்சேரி, மாகி, ஏனம், தெலுங்கானா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இருக்கின்ற அருமை சகோதரர்களே, தையர்களை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு தையர்கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை, வணக்கத்தை தெரிவித்து, ஒரு தையர் தொழிலாளி எந்த அளவிற்கு போராட முடியும், ஒரு கூட்டம் சேர்க்க முடியும், ஒரு மாபெரும் ஊர்வலம் நடத்த முடியும் என்ற இந்த சமுதாயத்திற்கு, இந்த நாட்டிற்கு எடுத்து காண்பித்து இன்று 2024 நம்முடைய இந்த மாபெரும் 4வது தேசிய மாநாட்டின் வாயிலாக 2025 நாம் என்னென்ன கோரிக்கைகள் மாநில அரசிலும் மத்திய அரசிலும் ஏற்கின்றோமோ, முறையிடுகிறோமோ, அதையெல்லாம் கண்டிப்பாக பெற்றுத்தர முடியும், பெற்று விடுவோம் என்கின்ற ஒரு நிலையோடு மாபெரும் கூட்டத்தை கூட்டி நீங்கள் எல்லாம் பங்கெடுத்து இந்த 4வது தேசிய மாநாட்டை வெற்றியாக நடத்திய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தமிழ்நாடு தையர்கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலே மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து, TWFI நிர்வாகிகள், அதனுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் NC பாபு அவர்கள் திருவனந்தபுரத்தில் மட்டுமல்ல, அவர் இந்தியாவிலே எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அங்கெல்லாம் என்னென்ன போராட்டங்கள் அவர் அறிவிக்கிறாரோ, மாநாடுகள் அறிவிக்கிறாரோ, அதற்கெல்லாம் தமிழ்நாடு தையர்கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மாபெரும் அளவிலே பங்கெடுத்து என்றென்றும் உங்களோடு உறுதுணையாக இருக்கும் என்ற ஒரு உறுதிமொழியோடு எங்களோடு வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பாக அமைத்துக் கொடுப்பதற்கு உதவியாக இருந்த எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் சீதாமலை அவர்களுக்கும், மாநிலத்துடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏடி ஜெயன் அவர்களுக்கும் மற்றும் தமிழகத்தை சார்ந்த அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் TMS சார்பிலே நன்றி தெரிவித்து, எதிர்காலங்களில் TWFI என்கின்ற ஒரு அமைப்பு இந்திய அளவிலே ஒரு மாபெரும் தொழிற்சங்கமாக உருவாகி இந்த TWFI சட்டமன்றத்திலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநில பட்ஜெட்டாக இருந்தாலும், ஒரு பாராளுமன்றத்தில் ஏற்படுகிற அந்த அவையுடைய பட்ஜெட்டாக இருந்தாலும், இந்த TWFI நிர்வாகிகளை அழைத்து இந்த பட்ஜெட்டை அவர்களை வைத்து அதை தயாரிக்கின்ற ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும், ஏற்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.